ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு, யார் அந்த வியாபாரி? ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் சொல்லக்கூடிய வியாபாரி யார்? பாகவதத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை, ச வை வணிக், அவன்தான் வியாபாரி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. யார் அது? ஸ்ரீமத் பாகவதத்திலே ஜடபரத உபாக்கியானத்திலே ஜடபரதர் இதை சொல்லுகிறார். ரகூகண மகாராஜனுக்கு ஜடபரதர் கீதோபதேசம் செய்கிற போது ஹிதோபதேசமாக இதை சொல்றார். பிறகு ஸ்ரீமத் பாகவதம் சப்தமஸ்கந்தத்திலே நரசிம்மாவதார சரித்திரத்திலே பிரகலாதனும் நரசிம்மனும் பேசிக்கொண்டிருக்கும் சமயத்திலே பிரகலாதன் அநேக ஸ்தோத்திரங்களை சொல்லி சரணாகதி பண்ணி பகவானேன்னு உருகி நிற்கிற போது அந்த சாந்தமான நரசிம்மன், பக்த பிரகலாதா, உனக்கு என்ன வேணும்பா? என்ன கேட்டாலும் தருகிறேன், கேள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பிரகலாதன் சொல்லுகிறான், பகவானே, என்னுடைய ஞானம் நீ தந்தது, உன் அருளாலே நான் வைராக்கியத்தை அடைந்திருக்கிறேன், இதனால் நல்ல பக்தி வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அந்த பக்தியை வைதீகமாக நிஷ்காமியமாக உனக்கு நான் செலுத்தி இருக்கிறேன், இன்னும் செலுத்துவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு அருட்காட்சி கொடுத்த நீ என்ன வேணும்னு கேட்கிறையே, அது உன்னுடைய காருண்யம், உன்னுடைய தயை, உன்னுடைய அற்புதமான அனந்த கல்யாண குணங்களிலே ஒன்று. ஆனா சுவாமி, நான் ஏதாவது வேணும்னு கேட்கலாமா? அப்படி கேட்கிறது சரியா? அது தப்பு. கேட்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். பகவானாகிய நீயே எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு என்ன வேணும்? உன் அனுக்கிரகம் ஒன்று மட்டும் போதும். அதை விடுத்து உன்னிடத்தில் நான் வரம் கேட்பது சரியல்லன்னா. இப்ப மீண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் சொல்றார், இல்லப்பா, நான் உனக்கு காட்சி தந்திருக்கேன், அனுக்கிரகம் பண்ணியிருக்கேன், ஏதாவது வரம் கொடுத்தால்தான் எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிற. பக்தனுக்கு அருள் புரிவதுதான் பக்தவத்சலனுடைய ஒரு மனோபாவம். கேள் அப்படிங்கிறான். அப்பதான் நரசிம்மர் சொன்ன உடனே பிரகலாதன் சொல்லுகின்றான், சுவாமி, நான் இது வேணும் அது வேணும் என்று எதையாவது கேட்டு வைத்தால் அது வியாபாரமாகிவிடும். அவன் ச வை வணிக், ஒரு வியாபாரிதான். சதா பொருள் தேடுவதிலும் இன்பங்கள் தேடுவதிலும் சந்தோஷமாக இருப்பதிலும் மேலும் மேலும் அதற்காக பொருளீட்டுவதிலும் அந்த பொருளை பாதுகாப்பதிலும் தனக்கே வேண்டும் என்கிற சுயநலத்திலும் ஒரு வியாபாரி வரம் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நீ என்ன வேணும்னு கேட்டவுடனே நான் ஏதாவது வேணும்னு கேட்டுட்டா நானும் அவனைப் போல் வியாபாரியாகி விடுவேன். நான் வியாபாரியாக இருக்கிறதுக்கு விரும்பல. உன் பக்தனாக, உன் தாசனாக, உன் தொண்டனாக
உன்னுடைய இறைப்பணிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பவனாக, உன்னை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும் ஒரு சாதாரண பக்தனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். இதேதான் முதல்ல ஜடபரதனும் சொல்லுகின்றார். ரகுகணா, இறைவனிடத்தில் அது வேணும் இது வேணும்னு கேட்டிருந்தா அவன் வியாபாரிங்கிறான். இந்த ரெண்டு பேருமே இறைவனிடத்திலே எந்த வரம் கேட்டாலும் அவன் வியாபாரிங்கிறான். பொதுவாக நாம என்ன பண்றோம்? வீட்டில் பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், விளக்கேற்றுறோம், நைவேத்தியம் பண்றோம், தான தர்மம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், கோவிலில் விளக்கு போடுறோம், அபிஷேகத்துக்கு கொடுக்கிறோம், பூக்கள் கொடுக்கிறோம், நிறைய திரவியங்கள் கொடுக்கிறோம், நின்று மனமுருகி வேண்டுகிறோம், வெளியே வந்து தான தர்மங்கள்லாம் பண்றோம். ஆனா என்ன நினைப்புல பண்றோம்? நான் ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணினா பகவான் 1 கோடி ரூபாய் கொடுப்பான். இவன் பண்றது 100 ரூபாய், ஆனா கேட்கிற வரம் 1 கோடி. வீட்டில் ஜெயிக்கணும், தொழில ஜெயிக்கணும், யுத்தத்துல ஜெயிக்கணும், எல்லாத்துலையும் ஜெயிக்கணும், வியாபாரத்துல ஜெயிக்கணும், பொருள் வந்துட்டே இருக்கணும், குறையவே கூடாது, அது பாதுகாப்பா இருக்கணும், நான் சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கணும், நான் தொடர்றதெல்லாம் துலங்கணும், என் எதிரி சாகணும், என் உறவினர்கள் பகைவர்கள் அழியணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். இப்படி பகவானிடத்திலே பக்தி செய்கிறேன் என்கிற ஒரு பக்தனின் வேடத்திலே இருந்து கொண்டு ஒரு சுயநலமுள்ள மனிதன், எல்லாரையும் சொல்லல, சுயநலமுள்ள மனிதன், தனக்கே வேணுங்கிறவன், தன் தேவைக்காக பூஜையும் பக்தியும் பண்றவன் யார்? அவன்தான் வியாபாரி. அந்த சுயநல நோக்கத்திலே தன் தேவைக்காக தேவைகளுக்காக பூஜை பண்றவனே பகவான் அனுகிரகம் பண்றதில்லை. ஒருத்தர் கஷ்டமா பிரார்த்தனை பண்ணலாம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா பிரார்த்தனை பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், சௌக்கியமா வச்சென்று நான் உன்னை சதா பிரார்த்தனை பண்ணணும்னு நாம பக்தி செலுத்தலாம். ஆனால் சுயநலத்துக்காக ஒருவன் பக்தி செய்வானே ஆனால் அவன் வியாபாரியே என்று பாகவதம் சொல்கிறது. எனவே பக்த கோடிகளே, சிந்தியுங்கள், யோசியுங்கள், ஆராயுங்கள், நாம் செய்வது சரியான பிரார்த்தனையா என்று உற்று நோக்குங்கள். உங்கள் தேவைகளை இறைவனிடம் கேட்காதீர்கள். நீங்கள் உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனங்கிறது கீதா பிரமாணம். உங்க டூ யுவர் டியூட்டி, உங்க கடமையை வைத்தீகமா நிஷ்காமியமா பலன் கருதாம செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் பகவான் உங்களுடைய கர்மா தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லருள் செய்தே தீருவார். கடவுள் எப்பொழுதும் கைவிட மாட்டார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். எனவே கடவுளை நம்புங்கோ, கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜனை பண்ணுங்கோ. ஆனால் முடிவில் இறைவனிடம் எதையும் கேட்காதீர்கள், அவரே தருவார். பொறுத்திருங்கள், நிச்சயம் சத்தியம் பலிக்கும். யோசித்து பாருங்கள், நலமே விட. எல்லோரும் சௌக்கியமா இருக்கும். உங்க எல்லோருக்கும் பகவான் எல்லாவற்றையும் கொடுக்கட்டும். ஞானம் பக்தி வைராக்கியம் வளரட்டும். முடிவில் முக்தியும் கிடைக்கும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்காரம்.